வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்வாதிகா லக்ஷ்மணன் சேனல். இந்த ஸ்டோரி ஒரு சிம்பிள் ஹெல்ப் பண்ண ஸ்டோரி மட்டும் இல்லை, ஒரு மனுஷனோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆன ரியல் ஃபீல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஹார்ட் வார்மிங்கான ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சென்னைனாலே பரபரப்பு தாங்க. அப்படி ஒரு பரபரப்புக்கு பேர் போன ஊர் நம்ம சென்னை தாங்க. அது ஒரு ரெய்னி சீசன். அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் OMR ரோடில் ஒரு வயசான தாத்தா வீக்காக உட்காந்துட்ருக்காரு. கைகள் நடுக்கத்தோடையும் கண்கள் சோர்வோடையும் உட்காந்துட்ருக்காரு. மக்கள் எல்லாருமே அவரை கடந்து தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் யாருமே அவரை பார்க்கல. அந்த க்ரௌடில் மதிங்கிற ஒரு பொண்ணு அவரை பார்க்குறா. போய் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு, தாத்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அந்த தாத்தாவும் வாய்ஸ் வீக் ஆகிட்டு, 3 நாள் ஆச்சுமா கண்ணா நான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு மதிக்கு மனசு தாங்கலை. உடனே ஓடி போய் அந்த தாத்தாக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அந்த தாத்தாவும் அந்த சாப்பாடை வாங்கிட்டு ஒரு வாய் வைக்கிறாரு. வச்சு கண்ணை மூடிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிட்றாரு. மனசு வலி தாங்கலை அவருக்கு. அந்த வலியில் மதியை பார்த்து, நீதாம்மா இன்னைக்கு எனக்கு கடவுள்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை ஏனோ மதியோட மனசில் ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது. அன்னைக்கு நைட் மதி அவள் வீட்டு பால்கனியில் உட்காந்துருக்காங்க. அவள் மனசில் ஒரு வகையான நிம்மதி ஏற்படுது. ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் அவன் மனசுக்குள்ள. ரொம்ப நாளாகவே மதிக்கு வேலை இல்லை, பண கஷ்டம், கடன் தொல்லை, ஃபேமிலி பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. அப்போது அவளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கால் வருது. அது என்னன்னா அவளோட ட்ரீம் ஜாப் கன்ஃபர்மேஷன். ஸோ மன நிம்மதியோட அவள் போய் படுக்கிறா. ஸோ கடவுளுங்கிறவர் நம்ம கையில் தாங்க இருக்கார். மனுஷனுக்கு உதவுறது தான் மிகப்பெரிய பூஜையே. நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நல்லது வரும். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு உதவி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட இருப்பார். ஸோ இந்த மாரல் சொன்ன ஸ்ரீமதி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட ஸ்டோரியும் நம்மளோட சேனலில் வரணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்வாதிகா லக்ஷ்மணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் இன்னும் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரியில் சந்திப்போம்.